வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியா மீதான வரியை 18% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்தியாவுடனான தங்களது அற்புதமான உறவு வரும் காலங்களில் இன்னும் வலுவாக இருக்கும் என தெரிவித்தார் அமெரிக்க அதிபர். இந்திய பொருட்கள் மீதான வரியை 18% குறைத்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்தார் நரேந்திர மோடி. உலக அமைதி, நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு அதிபர் டிரம்பின் தலைமை முக்கியமானது என பிரதமர் புகழாரம். ஆண்டுகள் எத்தனை கடந்தாலும் தமிழ்நாட்டை அண்ணன்தான் ஆள்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். மின்னல் வேகத்தில் செல்லும் தமிழகத்தின் ரயில்வே துறைக்கான வளர்ச்சி உள்ளது என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பெருமிதம். தமிழகத்தில் பல வளர்ச்சி திட்டங்களை தொலைநோக்கு பார்வையுடன் அள்ளித்தரும் பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா மீதான வரியை 18% குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் வரி குறைப்பு மற்றும் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் பிரதமர் மோடி தனது மிக சிறந்த நண்பர் என்றும் அவருடன் பேசியதை பெருமையாக கருதுவதாக தெரிவித்தார். ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கும் அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடம் இருந்து அதிக அளவில் வாங்குவதற்கும் பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டதாக கூறினார். இது ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவும் என்றார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க விதிக்கும் பரஸ்பர வரி 25%இலிருந்து 18% குறைக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்தியாவுடனான தங்களது அற்புதமான உறவு வரும் காலங்களில் இன்னும் வலுவாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இந்திய பொருட்கள் மீதான வரியை 18% குறைத்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய மீதான வரி குறைப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதில் தனது அன்பு நண்பர் டிரம்புடன் உரையாடியதாகவும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்படுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். இந்த அற்புதமான அறிவிப்புக்காக 140 கோடி மக்கள் சார்பாக அதிபர் டிரம்புக்கு நன்றி கூறினார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது மக்களுக்கு பெரிதும் நன்மை கிடைக்கும் என்றார். உலக அமைதி, நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு அதிபர் டிரம்பின் தலைமை முக்கியமானது என்றும் அமைதிக்கான அவரது முயற்சிகளை இந்தியா முழுமையாக ஆதரிக்கிறது என்றும் கூறினார். பேரறிஞர் அண்ணா தமிழர்களின் மனசாட்சி என்றும் ஆண்டுகள் எத்தனை கடந்தாலும் தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆள்கிறார் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூடியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 57வது தினத்தை ஒட்டி பதிவிட்டுள்ளார். இதில் அண்ணா சாலை, அண்ணா சிலைகள், அண்ணா மேம்பாலம், அண்ணா நூலகம் என அண்ணா பெயர் சூடிய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவரை நிலைத்திருக்கும்படி செய்தது திமுக அரசுதான் என்று கூறினார். பேரறிஞர் அண்ணா தமிழர்களின் மனசாட்சி என்றும் நினைவு நாட்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அண்ணனை நினைக்கும் நாள்தான் என்றார். மொழி திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு, நிதி நெருக்கடி என்றாலும் வஞ்சகங்களை செய்த பாஜக அரசின் ஆவணத்துக்கும் ஆணவத்துக்கும் அண்ணாவின் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று தெரிவித்தார். ஆண்டுகள் எத்தனை கடந்தாலும் தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆள்கிறார் என்று கூறினார். மின்னல் வேகத்தில் செல்லும் தமிழகத்தின் ரயில்வே துறைக்கான வளர்ச்சி உள்ளது என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தனது மத்திய பட்ஜெட் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் மின்னல் வேகத்தில் செல்லும் தமிழகத்தின் ரயில்வே துறைக்கான வளர்ச்சி என்றார். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் பொய் பரப்புரையை துகிலிருக்கும் விதமாக தமிழகத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட மொத்த பட்ஜெட்டை விட 9 மடங்கு அதிகம் என்பதை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த திட்டம் ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களின் பொருளாதாரம், போக்குவரத்து, சுற்றுலா, சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றின் வளர்ச்சியை பெரிய அளவில் மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சியை மனதில் கொண்டு பல வளர்ச்சி திட்டங்களை தொலைநோக்கு பார்வையுடன் அள்ளித்தரும் பிரதமர் மோடிக்கும் மத்திய அமைச்சரவைக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். காமராஜர், பெரியார், கருணாநிதி ஆகியோர்தான் தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலமாக இருப்பதற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் என்று உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் அண்ணா, அம்பேத்கர், காந்தி, காமராஜர் உள்ளிட்ட தலைவர் சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் பெரியார், கருணாநிதி படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாடு இன்று இந்தியாவின் முதல் மாநிலமாக இருப்பதற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் காமராஜர், பெரியார், கருணாநிதி ஆகியோர்தான் என்று புகழாரம் சூடினார். சுத்தமான ரத்தத்தில் அசுத்த ரத்தம் கலந்ததால் மூளை நரம்பில் ஏற்பட்ட இரத்த கசிவினால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அதிநவீன நரம்பு சிகிச்சை செய்து வெற்றிகரமாக உயிர் பிழைக்க வைத்த அரசு மருத்துவர்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பாராட்டினார். சென்னை கிண்டியில் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனைகள், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவி சின்பனி ஸ்ரீக்கு இருந்த அரிதிலும் அரிதான மூளை நரம்பில் இரத்த கசிவு நோயை வெற்றிகரமாக குணப்படுத்திய மருத்துவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. 21 வயதான சின்பனி ஸ்ரீ என்ற மாணவிக்கு சுத்தமான ரத்தமும் அசுத்த ரத்தமும் ஒன்றாக கலந்ததால் அவரது மூளை நரம்பில் இரத்த கசிவு ஏற்பட்டது. இதனால் அவரது உயிர் ஆபத்தான நிலைக்கு சென்றதால் உடனடியாக அவர் சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 2 மாதங்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவர்களால் அதிநவீன நரம்பியல் சிகிச்சை வழங்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு சிகிச்சையின் காரணமாக அவர் உடல்நிலை தேறி உயிருக்கு ஆபத்தான நிலையை கடந்தார். அவருக்கு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், செவிலியர்களுக்கும் சால்வை அணிவித்து பாராட்டினார். இந்நிகழ்வில் கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை இயக்குநர் பார்த்தசாரதி, நரம்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் சுரேஷ் பாபு, ஊடுருவல் கருத்தரிக்க வல்லுநர் பெரிய கருப்பன், மயக்க மருந்து வல்லுநர் கார்த்திகேயன் ஆகியோர் உடனிருந்தனர். மரியாதையும் பேசுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனசு உள்ள என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை சொல்லி எனக்கு தாங்க முடியலைங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப பதவிட்டாங்க. சிம்பனிக்கான்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணாச்சே, நல்லா ஜாலியாக பேசுவாளே அப்படின்ட்டு. ஏன் இப்படி நடந்தது தெரியல. கோவில்பட்டியில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள், தேர்தல் உறுதிமொழிகள் அச்சிட்ட துண்டு பரிசனங்களை வீடு வீடாக கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு வாக்கு சேகரித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அதிமுக அறிவித்துள்ள 5 தேர்தல் அறிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் துண்டு பரிசுகள் வழங்கி இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி மக்களிடம் பரப்புரையை தொடங்கியுள்ளார். அவர் கோவில்பட்டி, வீரவாஞ்சி நகர், வண்ண ஊரணி தெரு, சங்கரலிங்கபுரம் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பரிசுகளை வழங்கி இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். ரூபாய் 88,50,000 மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைப்பதற்காக வந்த பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டின் அம்பேத்கர் நகர் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் கோரிக்கைகளை ஏற்று புதிய விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 88,50,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் முடிவடைந்தன. இந்நிலையில் முடிவடைந்த விளையாட்டு மைதானத்தை திறந்து வைப்பதற்காக பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் ஆகியோர் வந்தனர். அப்பொழுது 13, 14, 15 ஆகிய வார்டு பகுதிகள் சாக்கடை வசதி, சாலை வசதி, குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் இருந்து வருகிறது எனவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறி பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர். கரியவந்தநல்லூர் அடுத்து குவளைக்கண்ணி சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைக்க வந்த திமுக மற்றும் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கிராம ஊராட்சி தலைவர் உட்பட ஊர் பொதுமக்கள் விரட்டியடித்தனர். தென்காசி மாவட்டம் கரியவந்தநல்லூர் அடுத்து குவளைக்கண்ணி சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைக்க வந்த தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா மற்றும் மதிமுக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் ஆகியோரை குவளைக்கண்ணி ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பொதுமக்கள் ஊருக்குள் வரவிடாமல் விரட்டியடித்தனர். அப்பொழுது திமுக கூட்டணி கட்சியான மதிமுக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் என்பவர் தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர்.
விருதுநகரில் 790 கிராம் எடையில் பிறந்த குழந்தைக்கு 79 நாட்கள் தொடர் கங்காரு சிகிச்சை மூலம் 1.5 கிலோ எடையாக உயர்த்தி அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். விருதுநகர் அரசு மருத்துவமனையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயர்குடி வட்டம் பூப்பாண்டிபுரத்தை சேர்ந்த அருள்ராஜ் முத்துமாறு இணையருக்கு 26 வார குறை பிரசவத்தில் 790 கிராம் எடையில் ஆண் குழந்தை சுகப்பிரசவத்தில் பிறந்தது. இக்குழந்தையை காப்பாற்ற செயற்கை சுவாசம், நுரையீரல் வளர்ச்சிக்கான உயரிய மருந்து, கங்காரு தாய் பராமரிப்பு ஆகிய தொடர்ந்து 79 நாட்கள் வழங்கப்பட்டன. தொடர் சிகிச்சைக்கு பிறகு 1.5 கிலோவாக எடை அதிகரித்து முழு ஆரோக்கியத்துடன் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டது என மருத்துவமனை கண்காணிப்பாளர் அரவிந்த் பாபு செய்தியாளரிடம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 1 கிலோவிற்கும் குறைவான எடையுடன் 40 குழந்தைகள் பிறந்ததாகவும் அவர்களில் 20 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி விசில்களை ஊதியதுடன் உணவுகள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி கோவில்பட்டியில் மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னமான விசிலை பொதுமக்களுக்கு வழங்கினர். மக்களுடன் இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளும் விசில் ஊதினர். கோவில்பட்டியில் உள்ள முதியோர் இல்லத்தில் அவர்களுக்கு உணவும் இனிப்பும் வழங்கி கொண்டாடினர். இதில் தாவேக மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் கலந்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளும் விசில்களும் வழங்கி கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி ஒன்றியம் காட்டுப்பாக்கத்தில் பொதுக்குழு உறுப்பினர் விஜயன், வழக்கறிஞர் அணி இணை அமைப்பாளர் தியாகராஜன் ஆகியோரின் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் விசில்களும் கொடுத்தனர். இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகன் அப்பு கலந்து கொண்டார். கோவில்பட்டியில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெற முடியாது என்று கூறி டாஸ்மாக் ஊழியர்கள் திடீர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மது பாட்டில்களை கண்ட இடங்களில் போடுவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெற்று அதற்கு 10 ரூபாய் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பாட்டில்களை திரும்பப் பெறும் பணியில் ஈடுபட முடியாது என்று டாஸ்மாக் ஊழியர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் கோவில்பட்டியில் காலி பாட்டில்களை திரும்பப் பெற முடியாத சூழ்நிலை இருப்பதாக கூறி திடீரென டாஸ்மாக் ஊழியர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் டாஸ்மாக் கடைகளுக்கு மது வாங்க வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அதில் உடன்பாடு எட்டப்பட்டதால் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கடைகளை திறந்தனர். கடலூரில் தாழங்குடா, கண்டங்காடு ஆகிய ஊர்கள் ஆற்றில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் நிரந்தர முகதுவாரம் தடுப்பணை அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் தாழங்குடாவை சேர்ந்த மீனவர்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து மனு அளித்தனர். ஆற்றில் வெள்ளம் பாயும் பொழுது இரு கரைகளிலும் கடும் அரிப்பு ஏற்படுவதாகவும், இந்நிலை நீடித்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் தாழங்குடாவும் கண்டங்காடும் ஆற்றில் முழுகும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால் தாழங்குடாவுக்கு நிரந்தர முகதுவாரம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்தியாவில் முதன்முறையாக 69 வயது மூதாட்டியின் மூளை இரத்த குழாய் வீக்கத்திற்கு இன்ட்ரா சர்க்குலர் கருவியின் மூலம் சரிசெய்து குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைகள் இந்தியாவிலே முதன்முறையாக 69 வயது மூதாட்டிக்கு அரிய வகை இரத்த குழாய் வீக்கத்திற்கு அதிநவீன கருவியை பயன்படுத்தி மூளையின் இரத்த வீக்கத்தை அறுவை சிகிச்சையின்றி சரிசெய்து சாதனை படைத்துள்ளனர். மூளை இரத்த நாட நரம்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் முரளிதரன் வெற்றிவேல் தலைமையில் மூத்த நரம்பியல் வல்லுநர் நடேசன், தாமோதரன், மயக்கவை வல்லுநர் ரமணன், ராஜகோபால் இந்த சிகிச்சையை அளித்தனர். இது குறித்து மருத்துவமனையின் தலைவர் முகமது ரேலா செய்தியாளரிடம் பேசினார். இவங்க ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு லேடி திடீர்னு தலைவலியில் அன்கான்சியஸாக விழுந்துட்டாங்க. பிபி வரும்போது 280 மேலே இருந்தது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கும். அது யூஸ்வலாக ரத்த கசிவு ஏற்படும் போது ரத்த குழாய் கொப்பளத்தினால ஏற்படலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணோம் கை வழியாகவே. அந்த கை வழியாகவே பார்த்ததுல கொப்பளத்தை அடைக்கிறதுக்கு. கொடைக்கானலில் சுற்றுலாவாசிகள் சிலர் டிஜே பார்ட்டி மற்றும் புகைப்பிடிப்பது போன்ற வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை ஊர்களில் அரசு அனுமதி பெறாமல் அதிக அளவு தங்க விடுதிகளும் ஏர்ஃப்ரேம் டூம் ஹவுஸ் போன்றவைகள் இருந்து வருகிறது. இந்த தங்க விடுதிகளில் இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து அதிக ஒளியுடன் இரவு மற்றும் பகல் நேரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறுவாகவும் விலங்குகளுக்கு இடையூறுவாகவும் டிஜே பார்ட்டி நடத்தி அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். மேலும் அந்த வீடியோ காட்சிகள் உயரக போதைப் பொருட்களை பயன்படுத்தியதை போல் காட்சிகள் பதிவு செய்து இருப்பதற்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இளைஞர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு உடந்தையாக இருக்கும் தங்க விடுதிகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். திமுக அரசு மாற்றுக் கட்சியினர் பொதுக்கூட்டம் போட அனுமதி மறுப்பதாக திருவண்ணாமலை மாவட்ட தாவேக செயலாளர் சத்யா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் சத்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆரணி, போலூர் தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது பேசிய சத்யா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மக்கள் பிரதிநிதி அல்லாத திமுக பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலுவின் மகன் கம்பன் பின்பு சுற்றி வருவதாகவும் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் தெரிவித்தார். மாற்றுக் கட்சியினர் பொதுக்கூட்டம் போட்டால் அதற்கு அனுமதி தராமல் திமுக அரசு மறுப்பதாகவும் சத்யா கூறினார். கேரள மாநிலம் கண்ணூரில் இருசக்கர வாகன விற்பனையகத்தின் கண்ணாடியை உடைத்து உள்ளே புகுந்த காட்டெருமையால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் கூத்துப்பரப்பு அருகே புறக்குளத்தில் இருசக்கர வாகன விற்பனையகம் உள்ளது. இந்நிலையில் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டெருமை சாலையில் வாகன ஓட்டிகளையும் நடந்து செல்வோரையும் அச்சுறுத்தி வந்தது. அப்பொழுது திடீரென சீறி பாய்ந்த காட்டெருமை சாலையோரம் இருந்த இருசக்கர வாகன விற்பனையகத்தின் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே புகுந்தது. அதிர்ஷ்டவசமாக கடையில் ஊழியர்கள் யாரும் இல்லாததால் தகாத நிகழ்வுகள் எதுவும் ஏற்படவில்லை. தஞ்சாவூரில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் பரிசாக வழங்கப்பட்டது. தஞ்சாவூரில் தனியார் அறக்கட்டளை சார்பில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கட்டாயம் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு 2 லிட்டர் பெட்ரோல், 1/2 கிலோ இனிப்பு, திருக்குறள் வர்த்தகம் ஆகியவை தனியார் அறக்கட்டளை சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டது. காவல்துறையினரை போல் தனியார் தொண்டு நிறுவனங்களுக்கும் தங்களது பங்களிப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவது பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தனியார் பள்ளி நிர்வாகத்தின் கவனக்குறைவால் மாணவனை குரங்கு கடித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுராந்தகம் அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பாக்கியராஜ் என்பவரின் மகன் டிரிஜூல் யூகேஜி பயின்று வருகிறார். இந்நிலையில் பள்ளியிலிருந்து உங்கள் மகனை குரங்கு கடித்து விட்டது, உடனடியாக வாருங்கள் என அழைப்பு வந்துள்ளது. பதறியடித்து அங்கே சென்ற தந்தை குழந்தையை மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். பள்ளியின் கவனக்குறைவே பிள்ளையை குரங்கு கடிப்பதற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். குழந்தைக்கு பாதுகாப்பற்ற பள்ளியின் மீது கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை கோரிக்கை வைத்துள்ளார். பள்ளி நிர்வாகத்திடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதன் பேரில் என்னவென்று கேட்கும்போது, உங்கள் மகனை குரங்கு கடித்து விட்டதாகவும் அருகாமையில் இருக்கின்ற மருத்துவமனையில் சேர்க்காமல் அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நல்லாமூர் மருத்துவமனையில் சேர்த்து அங்கு முதலுதவி பெற்று மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி மருத்துவர் அறிவுறுத்தினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தனியார் பள்ளி விளையாட்டு விழாவில் தேசிய கொடி வடிவில் மாணவ மாணவிகள் அணிவகுத்து வந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தனியார் பள்ளியில் விளையாட்டு விழாவை மதுரை தீயணைப்புத்துறை மண்டல இயக்குநர் ராஜேஷ் கண்ணன் தொடங்கி வைத்தார். இந்திய தேசிய கொடியின் வண்ணத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் வரிசையாக அணிவகுத்து வந்து பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு ஓட்டப்போட்டி, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மைதானத்தில் போட்டியை பார்வையிட்ட பெற்றோர்களும் பொதுமக்களும் விளையாட்டில் கலந்து கொண்ட மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். மயிலாடுதுறை நகர எல்லைக்குள் நுழைந்தாலே மூக்கை துளைக்கும் பாதாள சாக்கடை தான் மிகவும் முக்கிய அவலமாக உள்ளது என்று பொதுக்கூட்டத்தில் திராவிட மக்கள் மசோதா கட்சியின் மாநில தலைவர் மாயா வெங்கடேசன் குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்மனார் கோவில் கடைவீதியில் திராவிட மக்கள் மசோதா கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் RKV ரூபன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் மாயா வெங்கடேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
அப்பொழுது மயிலாடுதுறை நகர எல்லைக்குள் நுழைந்தாலே மூக்கை துளைக்கும் பாதாள சாக்கடை தான் மிகவும் முக்கிய அவலமாக உள்ளது என்றும் வீதியெங்கும் விழிந்தோடும் கழிவுநீரால் மக்கள் படும் வேதனை சொல்லி மாளாது என்றும் கடந்த 2007ஆம் ஆண்டு மத்திய அரசின் பங்களிப்பில் ரூபாய் 20 கோடியும் மாநில அரசு பங்களிப்பில் ரூபாய் 15 கோடியும் பொதுமக்கள் தரப்பில் ரூபாய் 7 கோடியும் என ரூபாய் 42 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக பெரும் ஊழலுடன் அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தால் நகரவாசிகள் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராம மக்களும் நிம்மதி இழந்து சுகாதாரம் இழந்து நல்ல காற்றை இழந்து தொற்று நோய் பாதிக்கும் அபாயத்தோடு மக்கள் காலத்தை கடத்துகின்றனர் என்றும் மாயா வெங்கடேசன் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட நீர்த்தேக்க அணை எங்கே போனது என தெரியவில்லை என்றும் அரசு திட்டங்கள் ஏழைகளுக்கு முறையாக சென்றடையவில்லை என்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்களித்து உங்களுக்கான உழைப்புகளை தேர்வு செய்யுங்கள் என்றும் திராவிட மக்கள் மசோதா கட்சியின் மாநில தலைவர் மாயா வெங்கடேசன் தெரிவித்தார். கூட்டத்தில் மாநில பொருளாளர் எம் ஜெயகணேஷ், மாநில வழக்கறிஞர் செயலாளர் ஜி ரவிச்சந்திரன், மாநில துணை பொருளாளர் கீழையூர் முரளி மற்றும் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஆவணியாபுரத்தில் செயல்பட்டு வரும் ஜாம்பியா மாதுல் ஹைராத் அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவடிமருதூர் வட்டம் ஆவணியாபுரத்தில் செயல்பட்டு வரும் ஜாம்பியா மாதுல் ஹைராத் அரபிக் கல்லூரியின் முப்பெரு பட்டமளிப்பு விழா ஆவணியாபுரத்தில் உள்ள திரு கிராண்ட்சட் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஜாஹி முகமது யாசு நினைவகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு JMK அரபிக் கல்லூரியின் தலைவர் நாசிர் முகமது தலைமை தாங்கினார். செயலாளர் ஹிமாயுன் கபீர் அனைவரையும் வரவேற்றார். அரபிக் கல்லூரியின் கௌரவ தலைவர் எம் தாஜுதீன், நாட்டாமைகள் கஜனி முகமது, சித்திக் அகமது மற்றும் கிராண்ட் பள்ளியின் தாளாளர் ஜாஹி முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் துணைத் தலைவர் ஜபருல்லா, மூத்த பேராசிரியர் சர்புதீன், பேராசிரியர் பைசல், பேராசிரியர் முகமது இப்ராம், பேராசிரியர் அப்துல் பாசித், பேராசிரியர் முகமது உக்ஷா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆண்டறிக்கினை துணைத் தலைவர் ஜைபுல்லா வாசித்தார். மாணவர்களுக்கு அலிமா பட்டங்களையும் மாணவர்களுக்கு அலிமா மாஹிரி ஹாபிள் பட்டங்களையும் JMK அரபிக் கல்லூரியின் முதல்வர் சையது சுலைமான் வழங்கி சிறப்பித்தார். காயல்பட்டினம் அஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனரும் முதல்வருமான சன்மார்க்க சொல்லருவி அகமது அப்துல் காதர் சிறப்புரையாற்றினார். விழாவில் அரபிக் கல்லூரி மாணவர்களின் கையெழுத்து பிரதிநிதி வெளியிடப்பட்டது. விழாவில் மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர் என 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் செயற்குழு உறுப்பினர் ஹர்ஷி முகமது நன்றி தெரிவித்தார். செங்கம் அருகே விளைநிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆட்டுப்பட்டியில் அடைத்து வைத்திருந்த ஆடுகளை மர்ம விலங்கு கடித்து குதறியதில் 25க்கும் மேற்பட்ட ஆடுகளும் குட்டிகளும் பரிதாபமாக உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்து கோலந்தாங்கல் பகுதியை சேர்ந்த குமாரி என்பவர் கடந்த பல ஆண்டுகளாக ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். தனக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வரும் இவர் இரவு நேரங்களில் தனது விளைநிலத்தில் பட்டியமைத்து ஆடுகளை அடைத்து வைத்து வருகிறார். வழக்கம் போல் ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டு மறுநாள் காலைகள் பட்டிக்கு வந்து பார்த்த பொழுது பட்டியில் இருந்த ஆடுகளில் 25க்கும் மேற்பட்ட ஆடுகளையும் குட்டிகளையும் மர்ம விலங்கு கடித்ததில் ஆடுகள் உயிரிழந்ததை கண்டு குமாரி அதிர்ச்சியடைந்தார். மர்ம விலங்கை கண்ட மற்ற ஆடுகள் பட்டியை விட்டு வெளியே ஓடின. இதனால் கவலையடைந்த குமாரி இது குறித்து அருகில் உள்ள வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். பாராமெடிக்கல் படிப்பிற்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கிய மத்திய அரசை கண்டித்து காஞ்சிபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ துணை படிப்புக்கான பாராமெடிக்கல் படிப்பிற்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கி சமூக நீதியை அழித்தளிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடி அரசை கண்டித்து காஞ்சிபுரம் பேருந்து நிலைய முறைகள் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் அருள்நாதன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், திராவிட கட்சியினர், மக்கள் மன்றத்தினர், பாலாற்று பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்பொழுது மருத்துவ துணை படிப்புகளான பாராமெடிக்கல் படிப்பிற்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கியதை மத்திய பாஜக அரசு திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் மதியாதவன், பொருளாளர் திருமாதாசன், நகர செயலாளர் பாலாஜி, ஒன்றிய செயலாளர் சத்யா, கோபி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் துணை அமைப்பாளர் ரமேஷ், சந்துரு, சதீஷ் உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியா மீதான வரியை 18% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவுடனான தங்களது அற்புதமான உறவு வரும் காலங்களில் இன்னும் வலுவாக இருக்கும் என தெரிவித்தார் அமெரிக்க அதிபர். இந்திய பொருட்கள் மீதான வரியை 18% குறைத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்தார் நரேந்திர மோடி. உலக அமைதி, நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு அதிபர் ட்ரம்பின் தலைமை முக்கியமானது என பிரதமர் புகழாரம். ஆண்டுகள் எத்தனை கடந்தாலும் தமிழ்நாட்டை அண்ணன்தான் ஆள்கிறார், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். மின்னல் வேகத்தில் செல்லும் தமிழகத்தின் ரயில்வே துறைக்கான வளர்ச்சி உள்ளது என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பெருமிதம். தமிழகத்தில் பல வளர்ச்சி திட்டங்களை தொலைநோக்கு பார்வையுடன் அள்ளித்தரும் பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.